ஹாய் ரேசிச்சலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு நம்ம அப்படியே ரோட்டில் போனால் செம்மையாக கிராண்டாக செட்டு போட்டு அதில் விநாயகரை வந்து எல்லாமே ஃபேஸ் வந்து கவர்டாக அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் மத்தியான டைமில் ஆனதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி டைமில் சிட்டியே சும்மா பக்தி மயமாக லைவாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது ஏரியாவிலலாம் சின்ன சின்ன கோவில்கள் முன்னாடி அப்புறம் சின்ன சின்ன ஜங்ஷன்ஸு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதுவுமா வீட்டில் பர்த்டே அப்படின்னு வந்துட்டாலே சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். வீட்டில் கேக் கட் பண்ணுறதோட நிறுத்தாமல் வீட்லேயே நம்ம சாப்பிட்றது ஓகே, அது நம்ம எல்லாருமே பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி நம்ம கையால் நம்ம வீட்டிலேயே சமைச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேருக்காச்சும், ரொம்ப ஃபியூனாலும் கொஞ்சம் பேருக்காச்சும் நம்ம அது வந்து கொடுக்கும்போது, அந்த சாப்பாடு கொடுக்கும்போது அது தர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லவே முடியாதது. ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் எல்லாருக்கும் பேக்கெட் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பேக்கிங் கண்டெய்னர்ஸ் எல்லாமே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரியாணி கூட கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்வீட்டு அப்புறம் ரைத்தா வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போது குலாப் ஜாமுன் தான் ஸ்வீட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜீரா பண்ணி வச்சாச்சு. ஜீராவில் ஏலக்காய் கலர் எல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இதை வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது வந்து நல்ல குட்டி குட்டி பால்ஸாக பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ரை பண்ணி நல்ல ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணுறது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்சும் ஃப்ரை பண்ணி அப்படியே ஜீராவில் பண்ணி போட்டாச்சு. ஜீரா அது நல்லாவே வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் அந்த குலாப் ஜாமுன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். ஸோ இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கான எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கியாச்சு. பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட், வெங்காயம் எல்லாமே எடுத்தாச்சு. க்ரீன் பீஸ் இப்படி எல்லாத்தையும் எடுத்து கடை வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ பிரியாணி டபரா நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இனி டக்குன்னு எல்லாத்தையுமே போட்டு வதக்கி எடுத்து பிரியாணி ரெடி பண்ணிட வேண்டியது மட்டும்தான். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ரைஸை வந்துட்டு தனியாக ஹாஃப் குக் பண்ணி இது கூட நல்லாவே போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா தம் போட்டு அது வந்து மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு அப்படியே எடுத்து பார்த்தா செம்மையாக எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆயில், கீ போட்டு எல்லா ஹால் ஸ்பைசஸும் போட்டாச்சு. இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பொரியிற டைமில் நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுற வேண்டியதான். வெங்காயம் போட்டு ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை. லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடில் வரும்போது நம்ம அடுத்த வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அண்ட் அது கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உடனே வந்துட்டு. அப்போ பிரியாணிக்கு நல்ல சூப்பரான ஒரு கலர்லேயே கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு ஆகும்போது பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அந்த மசாலா லைட்டாக கரம் மசாலா வச்சுருந்தோம், அதையும் போட்டுட்டோம். அண்ட் காஷ்மீரி சில்லி தான் நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஆயிலில் அப்படியே சேரும்போது செம்மையான கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அண்ட் அது கூட வந்துட்டு சோயா சங்க்கு, க்ரீன் பீஸ் எல்லாமே ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதான். அந்த மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த கலர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு ரெட்டிஷ் கலரில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகி வருது. அண்ட் அடுத்தது மெயின் இன்க்ரீடியண்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி வச்சா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக உடனே நாங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லி புதினா வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். அதை வந்து கரெக்டாக இந்த நேரத்துக்கு போட்டால் வதங்கி வரும்போது அந்த ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அதுவும் நல்லா வதங்கி சுண்டி வரும்போது அடுத்தது டொமேட்டோ, தக்காளியை போட்டதுக்கப்புறம் அது நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கர்டு ஊற்றிக்கணும். அப்படி நம்ம போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ கர்டு ஊற்றியாச்சு. நீ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு 50% வேகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹாஃப் குக் ரைஸே இது கூட சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சு அண்ட் ப்ரெட்டு வந்து அதுக்கு மேலே ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி போட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் அதில் அப்படியே ஃப்ரை பண்ணி போட்டுட்டோம். ஸோ இப்போ எல்லாமே சேர்த்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேக் பண்ணும்போது அதுக்குள்ளேயே வந்து ஊறுகாய் வச்சு தான் பேக் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 25 பேக்கெட்ஸ் பக்கம் நமக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இப்போ சைட் டிஷ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். குலாப் ஜாமுன் ப்ளஸ் ரைத்தா ரெண்டையுமே பேக் பண்ணி எடுத்தாச்சு.
ஸோ இப்போ பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தோம். பர்த்டேன்றனால சாக்லேட்ஸ் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அந்த குலாப் ஜாமுன் ரேத்தா பேக்கெட் கூடவே வந்துட்டு சாக்லேட்ஸுமே வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிவிட்டு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சரி நம்ம இந்த பக்கம் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கவுண்டம்பாளையம் ஜங்ஷன் போயிட்டோம். அங்கேருந்து அப்படியே கணபதி அந்த சைட்லாம் போயிட்டு அப்படி கொடுத்துட்டு வந்துட்டோம். கொடுக்கும்போது தண்ணியோடு சேர்த்து கொடுத்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகும்போது ஒரு ஷாப்பில் தண்ணி வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம். பை, சியர்.